ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏஹெச்எஃப் கேமிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம்னா கிராஃப்டிங் டெய்னு ஒரு மைண்ட் கிராஃப்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட கேம் தான் கைஸ் விளாட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஏன் ஹார்ட் இருக்குன்னு கேட்காதீங்க, ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடுக்கும் போது கைப்பட்ட வீடியோ டெலீட் ஆகிட்டு கைஸ். அதனால் அயன் குளத்தெல்லாம் அடிக்கும் போது அயன் குளம் பார்க்கு தான் கைஸ் அடிச்சு, அதனால தான் லைஃப் குறைஞ்சிட்டு. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுக்கு ஒரு ஷெல்டர் வேணும் கைஸ். இந்த ஷெல்டருக்கு தான் நம்ம தேடிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, இங்கே வீடு இருக்குது. வீட்டை வச்சு பிரெட் செய்யலாம்ல, எடுத்துக்கலாம். கைஸ், நீங்களும் மைண்ட் கிராஃப்ட் பிளேயராக இருந்தீங்கன்னா அந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. மேலே வீட்டு பற்றினே அந்த இருக்குது. கைஸ் வாங்க, நமக்கு ஃபஸ்ட்டு ஆயுதத்தை தவிர சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு வேணும், இல்லைன்னா வச்சுக்கோங்க ஹங்கரி காலியாகி ஹார்ட்டு குறைய ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு அதுக்காக தான் நான் சாப்பாடு நெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். எதனால் ஹார்ட் கொண்டுச்சுன்னா, அங்கேருந்து வந்தேன் கைஸ் வில்லேஜுக்கு வரும்போது அயன்களும் சுற்றிட்டு இருந்தான். ஐயோ நைட் ஆக போகுது. சுற்றிட்டு இருந்தான். ஒரு 3 பிளாக்கை மேலே வச்சு நிறுத்தலான்னு 3 ஆளும் அடிச்சுட்டு ஓடினேன் கைஸ். ஒரே அடி தான், எப்படி அடிச்சானே தெரியல, பறந்து போயிட்டேன். கையெல்லாம் தாச்சுன்னு சொல்லிடாதீங்க, அடிச்சு பார்க்க விட்டானுங்கள. வாங்க, பெட் இருக்குது கைஸ், தூங்கிடலாம். செஸ்ட்டில் என்ன வச்சுருக்கேன், செஸ்ட்டில் வச்சுருக்கேன். வேஸ்ட்டு. ப்ளஸ் வாங்க, பெட்டை எடுத்து விடலாமா? எடுத்துட்டு போயிட்டு டை போட்டுடலாம். எங்கே ஒரு பெரிய வீடாக நம்பிக்கணும், அந்த வீட்டில் தூங்கலாம் கைஸ். இந்த வீடு கரெக்டாக சிங்கி போய்க்கணும். போர்ஷன் செய்கிறாது, போர்ஷன் நினைக்கிறா என்ன நினைக்கிறேன். வாங்க, இடத்துல வெட்டை போட்டு இதான் இன்றைக்கி நம்ம வீடு. டெஸ்ட்லாம் எடுத்து எடுத்துக்கலாம் கைஸ். ரீஸ்பான் பண்ணிச்சுட்டு கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மள்கிட்ட இப்போ உட்டு 20 இருக்குது. அதனால் செஸ்ட் செய்கிறோம். நம்ம டோர் உள்ளே இருக்குது, வெளியே வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு ஜாம்பி ஸ்பான் ஆக மாதிரி தெரியலையே கைஸ். ஸ்கீப்பர் ஐயோ இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், ஸ்பான் ஆகிட்டாங்க கைஸ். தம்பி எப்போ போவீங்க? ஓகேம்மா? இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கிராஃப்டிங் லெவலில் போட்டுடலாம் கைஸ். எதுக்குன்னே தெரில. இங்கே இதில் ஒரு கிராஃப்டிங் லெவலில் போட்டு ஒரு செஸ்ட்டு செய்ய கிராஃப்டிங் லெவல் டச் பண்ணி பக்கெட்டு செய்யலாம். பக்கெட் எங்கே போச்சு? பக்கெட்டை காணுமா? பக்கெட் செய்ய முடியும் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம போய்ட்டு பக்கெட்டில் வாட்டர் பிடிச்சிட்டு வந்துடலாம் கைஸ். ஏன்னா கீழே வாட்டர் தப்பிச்சிடலாம், நம்ம சேஃபாக இருக்கும். ஓகே, அள்ளியாச்சு. நம்ம என்ன பண்ணலாம்னா டெஸ்ட்டு செய்யலாம். டெஸ்ட்டு செய்ய தேவையான பொருட்கள் ஃபுட்டு. டெஸ்ட்டு தான் இதில் காணும். ஜஸ்ட்டு பக் ஆகிட்டால் விட்டு இல்லையா, ஜஸ்ட்டு போட்டுருவோம்னா வந்துருக்கு கைஸ். இருக்குது கைஸ். நம்மளுக்கு லார்ஜ் செஸ்ட்டு தேவைப்படாமல் செஞ்சுக்கலாம். இப்போ நம்மள்கிட்ட எடுத்த லூட்லாம் அங்கே வச்சு ஃபஸ்ட்டு ப்ரெட்டு செஞ்சுக்கலாம். எந்த நாட்டாக வீட் இருக்குது, வீட்டை வச்சு ப்ரெட் செஞ்சோன்னா கொஞ்சம் பசியும் போது எடுத்துகிட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த பக்கம் இங்கே 99+ செய்யலாம் கைஸ். சொன்னால் அது ஜோப்பில் எழுதி போட்டுருலாம். ப்ளீஸ் 64 ஃபுல்லாகிட்டு, இதில் 64 ஃபுல்லாகிட்டு. ப்ளீஸ் சதுர விட்றாங்க ப்ளீஸ். அது பாருங்க, ஒன்றுமே இல்லை. ஆனால் அப்புறமேட்டு கலெக்ட் ஆகுது கரெக்டாக. கலெக்ட் பண்ணு. ஓகே கைஸ், அது கலெக்ட் பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரெட் செய்ய போகிறோம். ப்ரெட்டுக்கு தேவையான பொருட்கள் பொருட்கள் நம்ம ஏன் சொல்லிட்டு இருக்கோம். செஞ்சுட்டு நம்ம எல்லாத்தையும் செஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஏன் அது செஸ்ட்டில் வைக்கிறேன்னா, இப்போ பார்த்தா அதுக்கு இப்போ க்ரீப் பருந்து அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் விட்டு சதறிட்டு போயிடும். நம்ம போய் எடுத்தாலுமே
இல்லை ஒரு லூட்டு கீழே தண்ணியில் கிடக்கும், இல்லைனா ஒரு ஜாம்பி கையில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆமாம் உண்மையிலே சொல்கிறேன். ஏதாச்சும் அவன் இருக்கும் சாட்சியாச்சு எல்லாம் கையில் எடுத்துகிட்டு வருவான் ஏதாச்சும். இதில் அவனுக்கு ட்ரிக்கத்துக்கு ஜாம்பி ஆர்மர்லாம் போட்டு வருவான்ல, லெதர் ஆர்மரு, கோல்டன் ஆர்மர்லாம், அவனை அடித்து பிடிக்கலாம் கேஸ். கேஸ் நானும் செஞ்சுக்கிட்டே நிற்கிறேன், வந்துக்கிட்டே நிற்கிது. எட்டாயிரம் உங்களுக்கு அதான் நினைக்கிறேன். நம்மளுக்கு இப்போதைக்கு சீல்டு வேணாம், ஏன்னா இப்போ நம்மள்ட்ட வந்து ஏதாச்சும் ஒரு அயன் ஆர்மர்லாம் செய்யலாம் வச்சுக்கோங்க. என்ன வந்து இன்னும் வந்து நம்மள்ட்ட இருக்கா அவர்கிட்ட செய்யலாம் மாட்டா. அவ்வளோதான் மிஸ். ஃபஸ்ட் செஸ்ட்டில் வச்சுக்கலாம், அயன் வச்சுக்கலாம். ஃபுட்டு நமக்கு லெவலில் ப்ரெட்டு இது வந்துட்டு இன்னொரு ப்ரெட் இருக்குது எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு கிரைண்ட் ஸ்டோன்லாம் நமக்கு தேவையில்லை, மேபி தேவைப்படலாம். ப்ளீஸ் நம்ம டை பூசணும்னு சொன்னோம்ல, என்ன பூசலாம்? ப்ளூ கலர் பூசலாம் பிடிக்கும். ஐயோ ப்ளீஸ் இங்கே ஒரு வாட்ரு இருக்குது, ஏன்னா நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டான். வாட்டருக்குள்ளே போல தான் தலையாக சமைச்சு விட்ருவோம் சம்பவத்தை. தூத்து நிற்கிறான் அவங்களுக்கு கேஸ். இங்கே பாருங்க, ரிட்டர்ன்லாம் தூக்கி எரிவானுங்க கைஸ். டொமேன் வாங்க டை செய்வோம். டை செஞ்சு பெட்டையும் ப்ளேஸ் பண்ணால் அதுவும் நம்மளுக்கு உங்களா காட்டி மட்டும் தான் இருந்துச்சான் வர டை இல்லை இருக்குமா? இந்த இருக்கு கேஸ். ஓகே இப்போ நம்ம பெட்டை தூக்கி காட்டிங் பெட்டில் வச்சு பெட்டு எங்கே வைப்போம்? ப்ளூ பெட்டு செய்ய கேக்கு மறந்து போயிட்டு கேஸ். நான் வந்திருக்கேன் கேஸ், இருந்திருக்கு. ஓகே கைஸ், ப்ளூ பெட்டு செஞ்சு போட்டாச்சு. வாங்க நம்ம வச்சு ஃபுட்டு கிடைக்குதா அதெல்லாம் வேணாம், நம்ம ஃபஸ்ட்டு ஆயுதத்தை கிரிக்கெட் செஞ்சுக்கலாம். நான் ஸ்டார்டிங் வீட்டில் சொல்லியிருப்பேன் அங்கே ஒரு இது கிடைக்குங்க, ஆனால் காப்பரு. அந்த காப்பர் இருந்துச்சுன்னா நம்ம இது பண்ணலாம். செஸ்ட்டு எடுத்துக்கலாம். எடுத்து இங்கே வச்சு கிராஃப்டிங் வீட்டில் போய்ட்டு இன்னும் ஸ்டிக்கு சேர மாட்டேங்குது. இப்போ ஸ்டிக் வச்சு நம்ம ஒரு 4 ஸ்டிக் எடுத்துக்கிறோம். ஸ்டிக் வச்சு நம்ம ஆயுதம் செய்யலாமே. எங்கே ஆயுதம்? பிக்கெக்ஸ் அது செஞ்சுட்டுமா கைஸ்? நம்ம வந்து உடஞ்சி போயிட்டேங்க சைன் குளத்தை அடித்து. ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி வீடு டெலிட் ஆகிட்டேன். என்ன பண்ணேன், பிக்கெக்ஸ் வச்சு அடிச்சுட்டு இருந்தேன். பைபிள் பிக்கெக்ஸ் இது உடச்சி விட்டான். ஸோ வாங்க நம்ம போயிட்டு எப்படியாக்க நம்ம வந்தோம்? இப்படியாக்க சுற்றி வந்தோமா இல்லை அப்படியே சுற்றி வந்தோமா? இப்படி வந்தோம் கைஸ். அப்படி தான் கைஸ் சொன்னோம். இங்கே சிங்கப்பூருக்கு தர்பூசணி வாட்டர் மெலன். ஐயோ ஸ்கெலிட்டனு ஸ்கெலிட்டன் நிற்கிறாங்க பார்த்தீங்களா? நிற்கிறான் பாருங்க அண்டை பைய. போனா விட்டு விட்டு அடிப்பாங்க கைஸ். இவன் செஸ்ட்டில் என்ன இருக்கும் பார்க்கணுமா? அட்டையை போட்டு போயிடலாம். இவன் செஸ்ட்டில் என்ன பார்த்துருக்குறேன்? நம்ம ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்களா கைஸ், அந்த செஸ்ட்டு கைஸ் இது. வாங்க ஃபஸ்ட்டு நமக்கு ஃபர்னஸ் தேவை, ஃபர்னஸ் செஞ்சுட்டு வந்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வூட் மைனிங் பிக்கெக்ஸ் வச்சு மைனிங் பண்ணுவோம். இப்படிதான் இங்கே தானே கீழே ஒன்று கீழே ஒன்றும் இங்கே இல்லை. இப்படி தான் வந்தோம். இங்கே வந்து இதுதான் நம்ம மைனிங் பண்ணலான்னு சொன்னோம். எங்கே காணும்? கேஸ் மேலே வீட்டு இருக்குது. அது அப்புறமா அந்த காப்பரில் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் கேஸ். நெக்ஸ்ட் பார்ட் வந்துச்சு நான் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் வேணால் நான் போடுறேன். வாங்க இது பண்ண ஏறிப்போம். டிஷன் 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 இங்கே இங்கே பாருங்க கேஸ். கேஸ் இங்கே வந்துருக்கு பாருங்க வீட்டு டொமேன். ஓ கேட் அங்கே இருக்கா? எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே இந்த வரையும் வீட்டு கிடச்சிச்சு. மேலே இருக்கும் பொழுது கேஸ் இன்னும் மேலே போகுங்களா? ஐயோ எங்கே கட்டி வச்சுருவானுங்க மலை மேலே போயிட்டு. ஐயோ ஃபஸ்ட்டு நல்ல வேலை கேஸ் கீழே வந்துருக்கோம். டொமேல் டோமேல் நீங்கள் கேஸ் மேலே வந்துட்டோம். எங்கே போங்க தர்பூசணி ஒன்று தான் இருந்துச்சு. இங்கே அவ்வளோ இருக்குது பாருங்க. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம போய் செஸ்ட்டில் வச்சிடலாம் கைஸ். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் க்ரீப்பர் இருந்து வெடிச்சா ரூட்டெலாம் எங்கேயோ பறந்து போயிடும். என்ன சாப்பிட்டுட்டு இருக்கிறான்? ஐயா
ஆமாம் கைஸ் ஹங்கரி நம்மளுக்கு நிறையா இருக்குது அதான் சாப்பிட்டுட்டு இருக்கிறான் போல பையன். ஃபஸ்ட்டு நம்ம ஹங்கரியை ஃபீல் பண்ணிக்கலாம். தர்பூசணி ஃபீல் பண்ணிக்கலாம். தர்பூஸ் கீழே எடுக்கிறோம். கீழே எடுக்கிறோம். ஓகே கைஸ். கைஸ் என்ன கைஸ் இது இன்னும் இருக்குது தர்பூசணி. இப்போ எவ்வளோ தான் வச்சுருப்பாங்க? சீடு கிடக்குதுன்னா தவிர இல்லை. விளம்பர ஆரம்பிட்டு கைஸ் சரியாயிட்டு. சரியாயிட்டேன். ஓகே கைஸ். ஓகே ரஷ்யனுக்கு போயிட்டு வாங்க கைஸ் போட்டு டிஸ்பிளேல இருக்கும். சாப்பிட மறந்துட்டேன். ப்ளீஸ் அங்கே பாருங்க நிறையா வீட்டு இருக்குது. பட் நம்ம அதை இப்போ பார்த்துக்கலாம். ப்ளீஸ் இங்கே பாருங்க அயன் பக்கெட் இருக்குது. ப்ரெட் இருக்குது. வேறு என்ன பண்டிலா? பண்டில் கேன் ஹோல்டு மிக்சடு ஸ்டாக். ஒன்று எடுத்துக்கலாம். இதடி கிடச்சிதுதான். ப்ளஸ் நம்ம வீடு இதோ இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு விழாங்க சங்க பாருங்க கோல்டு இருக்குது. இங்கே வெள்ளை கலர் பிட்டு கிடக்குமா? எங்கே காணும்? அந்த கேஸ் விடுவோம். ஓகே கைஸ் இந்த மாதிரி இன்னொரு பாட்டு நான் போடுறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.